முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட ஜாதக ரீதியாக வந்து பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் எங்கே போனாலும் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதனால் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு திசைன்னு ஒன்று வந்துடுதுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம திருமணம் பார்க்கும்போது கூட்டு திசை இல்லாமல் பார்த்துட்றோங்க. ஆனால் பிறக்கிற குழந்தை கூட்டு திசையில் வந்து பிறந்ததுன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியுங்க? இதனால் பிரிவினை ஆகுதுங்க. இந்த பிரிவினை ஆகிறதுனால இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னு யோசித்து பார்த்தோம்னா, இவங்க குலதெய்வம் கோயிலுக்கே போகிறது இல்லைங்க. அப்போது இந்த கூட்டு திசையில் வந்து நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கூட்டு திசையில் வந்து விழுந்துடுறாங்க. இந்த கூட்டு திசையில் விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள பல சிக்கலும் நெருக்கடிகளும் மன உளைச்சலும் ஆயிடுதுங்க. அப்போ இந்த மன உளைச்சல் ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிரியக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குதுங்க. இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க குலதெய்வ வழிபாடு பக்கத்தில் இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை, கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை, அதை விட கொஞ்சம் தூரமாக இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை ரொம்ப தூரமாக இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள். உங்களால் அந்த பிரிவினைங்கிற சம்பவத்தை உங்களால் சந்திக்கவே முடியாதுங்க. ஒரே கல்லில் ஒரே அட்டியில் விழுகிற கல் தான் கோயிலில் வாசப்படியில் இருக்குதுங்க. ஆனால் பல அடியில் வாங்கி பல லட்சக்கணக்கான உளியோட அடி வாங்கி சிலையாக நிற்கிறதுனால தான் அது கோயில் பிரதிஷ்டை பண்ணி உள்ளே உட்காந்துருக்குதுங்க. அதனால் பேசுகிறவங்க நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுகிறவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. உங்களை ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லைங்க. பேசுகிறவங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. ஆனால் உங்களோட வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. பேசுகிறவன் என்ன பண்ணுவான்? அதே இடத்துல தான் இருப்பானுங்க. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறது இல்லைங்க. தயவுசெய்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கூட்டு திசையில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த குரு திசை கூட்டு திசையாக இருந்தாலும் சரி, ராகு திசை கூட்டு திசையாக இருந்தாலும் சரி, எந்த திசை கூட்டு திசையாக வந்தாலும் ஏக திசையாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க. ஜாதகம் பார்க்கும்போது நிறைய வைக்கணும் பார்க்கணும். ஏக திசையாக இருந்தால் ஒன்றும் பண்ணாதுங்க. கூட்டு திசையாக இருந்தால் மட்டும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறப்பான பலன் அடைஞ்சு நீங்கள் நல்ல உயர்வு முன்னேற்றத்தை அடைஞ்சு நல்ல வாழ்க்கையாக வாழலாமுங்க. வணக்கம்.